الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் சூரா அல் முல்குடைய 6 வசனங்களை படித்திருக்கிறோம். கடைசியாக நாங்கள் வலில்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர் அது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். சூரா அல் முல்கில் அல்லதி ஹலக்கல் மௌத்த ஹலக்கண்டா என்ன அர்த்தம்? படைத்தான். இப்போ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அல்லாஹ் படைத்தான். அல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும். லியபுலுவக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சோதிப்பதற்காக. அஹ்சனு அமலா, நல்லமல்கள். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்ல அழகிய அமல் செய்கிறார் என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹு தாலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். சபஅ சமாவாத்தின் திபாகா, சபஅ சமாவாத் அல்லதி ஹலக சபஅ சமாவாத். சபஅ சமாவாத்னா 7 வானங்கள். திபாகா அடுக்கடுக்கான. ஹைர், அப்போ இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட். கடைசியாக 6வது வசனம் வலில்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அத்தகையோர்களுக்கு நரக வேதனை உண்டு. அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர், அது திரும்பி செல்லும் இடத்தில் மிக மோசமானது, மிக கெட்டது. பிஸன்னா கெட்டது, அல் மஸீர் திரும்பி சேரும் இடத்தில், திரும்பி செல்கிற இடம் மஸீர். ரைட். இப்போ நாங்கள் இந்த வகுப்பில் அடுத்த வசனம் 7வது வசனத்திலேருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த 6 வசனம் யாருக்கு பாடம் வைக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ். இது லேசான வசனங்கள், இது அடிக்கடி உங்களுக்கு சூரா அல் முல்க் பரிச்சயமானது என்ன, அதனால் பாடமாகிக் கொள்ளலாம். ரைட். 7வது வசனம் பாருங்கள். இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர். இப்போ அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி சொன்னான். வபிஸல் மஸீர். அதாபு ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய வேதனை பற்றி அல்லாஹ் தஆலா 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான். அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர். அப்போ அந்த நரக வேதனைக்குள் இதா உல்கு அவர்கள் வீசப்பட்டால், எறியப்பட்டால், போடப்பட்டால், எல்லா கருத்துலையும் வரும். இதா உல்கு ஃபீஹா. அப்போ ஃபீஹா அதில், இதா ஜாஅ வந்தால், நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அப்போ இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன். அப்போ இதா என்பது வந்தால், நடந்தால் என்ற கருத்தில் வரும். அப்போ இதா உல்கு அவர்கள் போடப்பட்டால், ஃபீஹா அதிலே, நரகத்துக்குள்ள, அந்த நரக வேதனைக்குள்ள அவர்கள் தூக்கி எறியப்பட்டால், போடப்பட்டால், சமிஉ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர். சமிஉ லஹா, இப்போ நரகத்துக்குள்ள அவங்க வீசப்பட்டாலே சமிஉ, அங்கே அவர்கள் கேட்பார்கள். சமிஉ லஹா, அந்த நரக நெருப்புக்குள்ளே போடப்பட்ட உடனே அங்கே அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சப்தத்தை அல்லாஹ் சொல்கிறான் எப்படின்னா, சமிஉ லஹா, அதில் அவர்கள் கேட்பார்கள். ஷஹீகன் வஹிய தஃபூர். ஷஹீகன் என்றால் கடுமையான சப்தம். தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிற பொழுது இது ஒரு அசிங்கமான சப்தம், கழுதையினுடைய சப்தத்தை போன்று. கழுதையினுடைய சப்தத்தை கேட்டவங்களும் தெரியும். அந்த வயிற்றுக்குள்ளால் இருந்து எடுத்து கடுமையாக கேட்கறதுக்கு அருவருப்பாயிருக்கும், கேட்கறதுக்கு பயமாயிருக்கும். அதை ஒப்பாக சொல்லப்படுது. ஷஹீகன்னா கடுமையான சப்தம், அருவருப்பான சப்தம். அப்போ அந்த நரகத்துக்கு அருவருப்பான சப்தம் இருப்பதை, அருவருப்பான சப்தம் இடுவதை அவர்கள் கேட்பார்கள். சமிஉ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர். அந்த நரகம் என்ன செய்யும் என்றால்,
அதுவுமோ தஃபூர் கொதித்து கொண்டிருக்கும், அது கொதித்து கொண்டிருக்கும். இப்போ கொதிக்கிறது நமக்கு தெரியும் எந்த நிலையில் எப்படி கொதிக்கும் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், நரகத்துக்குள்ள அவங்க தூக்கி போடப்பட்டால் அது கொதித்து கொண்டிருக்கும் நிலையில், நரகம் கொதித்து கொண்டிருக்கும் நிலையில் கழுதையின் சப்தத்தை போல், அது பிரகட்டுக்குள்ளே மொழிபெயர்க்கும் போது அப்படி போடுவாங்க. அது ஏன்னா தஃசீரில் வந்திருக்குது. கழுதையின் சப்தம் வந்து நேரடியாக வர இல்லை, விளங்கப்படுத்துறதுக்கு அதை சொல்லலாம். அது தஃசீர்களில் இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க, ஹிமாருடைய சப்தம்னு சொல்லி. அது மாதிரி குரான்லேயே வருது, இன்ன அங்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர்னு வருது. அப்படி தானே? சப்தத்தில் மோசமானது என்ன? கழுதையின் சப்தம் அப்படின்னு சொல்லி. ரைட். அப்போ கழுதையின் சப்தத்தை போல் அருவருப்பான கொடிய சப்தம் அதற்கிருப்பதை அவர்கள் கேட்பார்கள். அப்போ நரகத்துக்குள்ள அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். தூக்கி எறியப்பட்ட பொழுது நரகத்தில் இப்படியான ஒரு அருவருப்பான சப்தத்தையும் அவர்கள் கேட்பார்கள். நரகத்துக்கு அப்படி ஒரு சப்தம் இருப்பதையும் அவர்கள் கேட்பார்கள். ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்களோ, பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், இப்போ அல்லாஹு தாலா மேலே சொல்றான், வலில்லதீன கஃபரு, பாவம் செய்தவர்கள், காஃபிர்கள், நிராகரித்தவர்கள் என்று சொல்லி. அப்போ இதில் நிராகரித்தவர்கள் என்று சொல்லி அதாப சொல்லப்பட்டாலும் நரகம் செல்லுகிற எல்லோரும் இப்படியான அதாபுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்போ இதில் ஒன்று தான் அல்லாஹு தாலா சொல்லான், இதா உல் குஃபிஹா சமிஉ லஹா, திரும்ப திரும்ப அது மைண்டுக்கு எடுங்க, நீங்கள் அது மனசில் பதியணும். இதா உல் குஃபிஹா, அப்போ அது அது அதை பதிஞ்சிடணும். அப்படி இதா உல் குஃபிஹா சமிஉ லஹா, அவர்கள் அந்த நரகத்துக்கு இப்படி ஒரு சப்தம் இருப்பதை கேட்பார்கள். ஷஹீகன், ஷஹீகன்டா அருவருப்பான சப்தம். வஹிய தஃபூர், அந்த நரகம் எப்படி கொதித்து கொண்டிருக்கும் நிலையில், நரகம் கொதித்து கொண்டிருக்கிற நிலையில் அப்படி ஒரு சப்தம் கேட்கும். சாதாரணமாக ஒரு மனிதன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கழுத சப்தமோ அல்லது ஒரு அலங்கோலமான சப்தம் கேட்டால் அவன் திடுக்கிட்டு எழும்புவான். இப்போ நரகம் கொதித்து வேதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு சப்தமாக கேட்குமாக இருந்தால் அது அவனுக்கு இன்னும் அந்த வேதனையை கூட்டக்கூடியதாக இருக்கும். சும்மா இருக்கிற ஒரு ஆளுக்கே ஒரு சப்தத்தை தாங்க இயலாதுண்டா, ஏற்கனவே வேதனையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு, ஏற்கனவே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு உதாரணமாக ஒரு சட்டியில் தண்ணி கொதிக்குது, கொதிக்கிற சட்டிக்குள்ளே ஒருவரை தூக்கி போட்டு இது வந்து உடலுக்கு அந்த வேதனை கொடுக்கப்படுது. அப்படியே அவர் எரிஞ்சு அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போடப்படும் பொழுது மேலெல்லாம் எப்படி சுட்டு பொசுங்கும். இப்போ இப்படி அவருக்கு மேனிக்கு ஒரு அதாப் கொடுக்கப்படுகிற பொழுது வெளியில் அகோரமான ஒரு சப்தம், இது உதாரணத்துக்கு தான் அதை சொல்லப்படுது கழுதையின் சப்தம் உண்டு. ஆனால் அந்த நரகத்திர சப்தம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தில் பாவிகள் விளங்கிக் கொள்வாங்க. அப்போ மேனி அந்த சுடு தண்ணினால் பொசுக்கப்படுகிற பொழுது காதுக்கும் அப்படி ஒரு பயங்கரமான சப்தம் இருந்தால், சப்தம் அதிகமான சப்தம் என்பது ஒரு அதாப். நீங்கள் சூரா அல் ஹாக்காவை பிரட்டி பாருங்கள், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சூரா அல் ஹாக்கா இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, புறம் எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாடுக்கு டைம் போதாது. சூரா அல் ஹாக்காவில் அல்லாஹ் சொல்லுவான், சில சமூகத்தை அல்லாஹ் சப்தத்தால் அழிச்சான். பெரும் பலசாலிகள் யாரு சொல்ல போகிறோம்? யாருக்கு தெரியும்? அவர் யார்? ஆதா சமூதா? சூரா அல் ஹாக்கா விடுங்க, பெரட்டுங்க. சூரா அல் ஹாக்கா, சூரா அல் ஹாக்கா. அதில் ஃபஅம்மா சமூது ஃபஅஹ்லிகு பித்தாகியா. அப்போ ஆகவே சாலிஹ் நபியின் கூட்டத்தாராகிய சமூது வர்க்கம் ஒரு பெரிய சப்தத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். ஃபஅம்மா சமூது ஃபஅஹ்லிகு பித்தாகியா வஅம்மா ஆது ஃபஅஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா. ஆது வர்க்கம் அவங்க வேற. இன்னும் ஹூத் நபியின் கூட்டத்தாராகிய ஆது பெரும் சப்தத்தோடு கடும் குளிர் கலந்த கொடுங்காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். சப்தம் இருந்து அது காற்றும். சமூக வர்க்கம் வெறும் சப்தத்தை கொண்டு அழிக்கப்பட்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க? அப்போ சமூக வர்க்கம் யார சமூகம்? எந்த நபி? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். மதியனுக்கு வைலா மதியன் அகாஹும் ஷுஐப். சுஹைப்னு சொல்லுவாங்க. சுஹைப் உண்டு, நமக்கு சும்மா கேள்விப்படுது. யார் அது சுஹைப்? சுஹைப் ஒரு சஹாபி, சுஹைப் ரூமி. சுஹைப் வந்து சஹாபி, ஷுஐப் வந்து நபி. சரியா? ஹை.
அப்போ பாருங்க, அம்மா தமூது ஃபஹுலிகு பித்தாகியா, சூரா அல் ஹாக்கா 5வது வசனம். சரியா? இப்போ பாருங்க, அவங்க பெரும் பலசாலிகள். ஆது சமூது வர்க்கம் பெரிய பலசாலிகள். ஆனால் அழிக்கப்பட்டது எதால? சப்தத்தால். அப்போ சப்தம் ஒரு அதாப் தானே. இது அல்லாஹ் வந்து இந்த சப்தத்தை கொண்டு அழிக்கிறான். சில சப்தங்களை கொண்டு அழிக்க மாட்டான், ஆனால் அவங்க மௌத்தாக மாட்டாங்க. அதனால அவங்க மௌத்தாக மீறிப்பாங்க. விளைஞ்சா இப்போ சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கவாதி மௌத்தாக மாட்டார், நரகத்துக்கு போனால் நரகவாதி மௌத்தாக மாட்டார். அப்போ அவங்களுக்கு அதாப் கொடுக்கப்படும். இப்போ உலகத்தில் சில சப்தங்களை கேட்டால் சிலவங்க மரணிச்சிருவாங்க, அந்த அளவு சத்தமாயிருக்கும். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். பூமி நடுங்கும். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். பூமி நடுங்கும் பொழுது அது மிக மகத்தானது, பிரம்மாண்டமானது அல்லாஹ் சொல்லி போட்டு அதுபோல் என்ன சொல்றான்? யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வதலஅ குல்லு ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. சூரா அல் ஹஜ், சூரா அல் ஹஜ் ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், பூமி நடுங்கும், பூமி நடுங்கும், சூரூதப்பட்டவுடனே, அதாவது யா அய்யுஹன் நாஸ் இன்ன ஸல்ஸல, பூமி நடுங்கின உடனே ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் நஃப்கத்துன் வாஹிதா, அது ஒரு பகுதி. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹஜ்ஜில் சூரா அல் ஹஜ், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மனிதர்களே, உங்கள் இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக மறுமை நாளின் அதிர்ச்சி மகத்தானதாகும். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் எப்படி? நீங்கள் சூரா அல் ஹஜ் ஆரம்ப வசனத்தை பாருங்கள். ஒரு பெண் யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் ஊட்டுகிற தாய் தன்னை பிள்ளையை மறந்து விடுவாள். வதலஅ குல்லு ذات حمل حملها, வயிற்றில் பிள்ளையோடு இருக்கிற தாய் அப்படி என்ன பிள்ளையை பெற்றெடுத்து விடுவாள். அந்த அளவு கடுமையானதாக இருக்கும். கற்பமுடைய ஒவ்வொருத்தையும் தன் சுமையை வைத்து விடுவாள். அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படுற ஒரு பெரிய அதிர்ச்சி, அதே மாதிரி சப்தம், இதெல்லாம் வந்து பெரிய அதாப். அது அல்லாஹ் தஆலா ஒரு இங்கே துனியாவில் ஒரு அளவோடு வச்சிருக்கிறான். சில சப்தங்கள், பெரிய சப்தங்கள் கேட்கும் பொழுது நமக்கு தூக்கமே வராது. சிலவங்க பழகி போயிடும், அது வேறு விஷயம். ஒரு அதிர்ச்சியான ஒரு சப்தம் கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாயிருக்கும், தூக்கம் இல்லாமல். சிலவங்க சத்தம் அதிகமாக கேட்டு மூளை குழம்பி போனவங்களும் இருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு அதிர்ச்சி இருக்கும். இப்போ நரகத்துக்குள்ளே போடப்பட்டு அல்லாஹ் இதை ஏன் சொல்கிறான்? இது என்ன கழுதையின் சப்தம், இது என்ன கொடூரமான சப்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இங்கே எல்லாம் ஒரு அளவோடு தான் இருக்குது, எல்லாம் அளவோடு தான் இருக்குது. அந்த எல்லையை தாண்டும் பொழுது அல்லாஹ் தஆலா சமூக வர்க்கத்தை அழிச்சான் வெறும் சப்தத்தால். திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான இடி ஒன்று இடிக்குது. எப்படி இருக்கும்? இடி வந்து இடி பயங்கரமாக இடிக்குதுன்னா எங்களுக்கு அது தாங்க இல்லாத சப்தம். ஆனால் என்ன செய்தாது? யுஸபிஹு ராது பிஹம்திஹி, என்ன செய்யுது? யுஸபிஹு ராத் பிஹம்தி, அல்லாஹ்வோட புகழை கொண்டு என்ன செய்யுது? ராதுனா என்ன? இடி அல்லாஹ்வை துதிக்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. சூரா ராதுன்னே ஒரு அத்தியாயம் மீகி அல்லதா ஹைர். இப்போ பாருங்க, இங்கே அல்லாஹ் தஆலா தான் சொல்கிறான். அப்போ சில பொழுது நாங்கள் யோசிப்போம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நரகத்துக்குள்ளே போடப்பட்டு அந்த கொதிக்கிற நரகத்துக்குள்ள ஒரு மனிதன் போடப்பட்டு அந்த நிலையில் அவனுக்கு காதுக்கும் ஒரு பெரிய அகோரமான சப்தம் அவனுக்கு கொடுக்கப்படுமா இருந்தால் அது அப்படி என்ன செய்யும்? அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவு அந்த ஒரு வேதனையாக அது இருக்கும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். விளைஞ்சா இது உங்களுக்கு இந்த வசனம்? ஏன் அல்லாஹ் தஆலா ஷஹீகன் சமிஉ லஹா ஷஹீகன், ஒரு அருவருப்பான சப்தத்தை கேட்பார்கள்னா இந்த உலகத்தில் கேட்காத விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது வேற இது வேறு. விளைஞ்சானே ஹை. வஹிய தஃபூர், தஃபூர்னா என்ன? அது கொதித்து கொண்டிருக்கும், நரகம் கொதித்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அவனோட உடல் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அவருடைய காதுக்கும் அல்லாஹ் தண்டனையாக ஒரு பெரிய சப்தத்தை அல்லாஹ் கொடுப்பான். எனவே அந்த பாவி அங்கு அப்படி அதாபு செய்யப்படுவான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், தகாது தமையஸு மினல் கைத், தகாது தமையஸு மினல் கைத் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் நதீர். முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லு இந்த வசனம். அப்போ
தகாது தமையசு மினல் கைல். அரபில் இந்த தகாதுண்டா அண்மித்து விடும், நெருங்கி விடும் கருத்தில் வரும். அது அரபு இலக்கண ரீதியாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். தகாது தமையசு மினல் கைல், நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் மீதுள்ள கோபத்தினால அது வெடித்து விட எத்தனிக்கும், நெருங்கும். அவ வெடித்து விட நெருங்கும் என்றால் அங்கு அதாப் செய்யப்பட்டு கொண்டிருப்ப மனிதன், அந்த அதாப் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற மனிதனுக்கு அந்த நரகமும் அப்படி கொதித்து கொண்டிருந்து அவ்வளோ சப்தமும் கேட்டு அப்படி அது வெடிச்சா எப்படி இருக்கும்? அப்போ பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், கடும் கோபத்தால் வெடித்து விட அது சமீபித்து விடும். பாருங்க, தமையசு தகாது தமையசு மினல் கைர், நரக வேதனை, நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். தமையசு, தமையசுண்டா வெடித்து விடன்னு கருத்து தஃசீர்களில் சொல்லப்படி, சில இடங்களில் தெரித்து, ஒவ்வொரு கருத்துக்களையும் தெரிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து வெடித்து விட என்ற அர்த்தத்தில் வரும். தமையசு தகாது தமையசு மினல் கைல். மினல் கைல்னா, கைல்னா என்ன? வல் காதிமீனல் கைத் அப்படின்னா என்ன? என்ன? கோபத்தை விளங்கிக் கொள்வார்கள். யாரு? யாரு? சொர்க்கவாதிகள், முத்தகீன்கள். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. சூரா ஆல் இம்ரான் 134 35 அந்த வசனங்களில், 133 34 35 வசனங்களில் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவார். சொர்க்கத்தின் பால் விரைந்து போங்க, மக்ஃபிரத்தின் பால் விரைந்து போங்க. அது யாருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி போட்டு, அந்த தக்வா உள்ளவர்கள் யார்? வல்காதிமீனல் கைல், கோபத்தை விளங்கிக் கொள்வாங்க. அப்போ இங்கே கோபத்தை நரகம் வெளிக்காட்டும். காஃபிர்கள் பாவிகளை பார்த்து சந்தோஷப்படாது. நரகத்துக்குள்ளே ஒருத்தர் போனால் மிக மோசமாக வரவேற்கும். சொர்க்கத்துக்குள்ளே ஒரு மனிதன் போனால் சொர்க்கம் மிக சங்கே வரவேற்கும். சொர்க்கத்துக்குள்ளே போகும் பொழுது சலாம் 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 சலாம். இங்கே தகாது தமையசு மினல் கைத், கோபத்தால் அது வெடிச்சு பார்க்கும். செதறி போனால், வெடிச்சு போனால் எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ளைட் வெடித்தாலே மனுஷனை தாங்க இயலாது. ஏன்னா அதான் உலகம் முழுக்க அதான் செய்தியாக இருக்குது. அப்போ இந்த சாதாரணமாக ஒரு ஃப்ளைட் இந்த மர்மையோடு ஒப்பிடும் பொழுது, நரகத்தோடு ஒப்பிடும் பொழுது, ஒரு ஃப்ளைட் வெடித்தாலே ஒரு மனிதன் அந்த உயிர் தப்ப முடியாது, செதறி போய் விடுகிறான் என்று இருக்கிற பொழுது, நரகம் அதனுடைய வேதனை, அது கோபத்தால் அது வெடித்து விட நெருங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, அப்படி நடந்தால் எப்படி அந்த வேதனை இருக்கும்? அந்த நரகத்துக்கு வர கோபத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நரகத்துக்கு வர கோபம், அவ யாரெல்லாம் நரகத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் சங்கையானவர்களாக நுழைவிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் கண்ணியமாக நுழைவிக்கப்பட மாட்டார்கள், கேவலமாக நுழைவிக்கப்படுவார்கள், கேவலமான முறையில் அதாப் செய்யப்படுவார்கள். தகாது தமையசு மினல் கைத். அப்ப இது அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு, குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர். இந்த கேள்வி எப்பொழுதெல்லாம், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், எப்பொழுதெல்லாம் ஒரு கூட்டம் நரகத்துக்குள்ளே போடப்படுவாங்களோ, குல்லமா எப்பொழுதெல்லாம், குல்லமாண்டா என்ன? எறியப்படும் பொழுதெல்லாம், வீசப்படும் பொழுதெல்லாம், குல்லமா உல்கிய எறியப்படும் பொழுதெல்லாம், வீசப்படும் பொழுதெல்லாம், ஃபீஹா, ஃபீஹாண்டா என்ன? ஃபீஹா அதிலே, நரகத்திலே, குல்லமா உல்கிய ஃபீஹா நரகத்திலே எறியப்படும் பொழுதெல்லாம், ஃபௌஜுன், ஃபௌஜுண்டா, ஃபௌஜுண்டா சொல்லுங்க. ஃபௌஜ் கூட்டம், ஃபௌஜ்னா என்ன? கூட்டம், ஒரு கூட்டம். ஃபௌஜுன் அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக. ஃபௌஜ்னா கூட்டம், அதில் என்ன? அஃப்வாஜானா, அஃப்வாஜானா அதனுடைய பன்மை, கூட்டம் கூட்டமாக, கூட்டம் கூட்டங்களாக. வராயித்த அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி, சொல்லுங்க, அஃப்வாஜா. ரைட். இப்போ ஒவ்வொரு கூட்டம் அதுக்குள்ள தூக்கி வீசி எறியப்படும் பொழுது, சஅலஹும் ஹஸனத்துஹா, சஅலன்னா என்ன? சஅல, சஅல
சஅலனா என்ன சொல்லுங்க? சஅலனா கேட்குறது. வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். சூரா துஹாவில் அல்லாஹ் என்ன சொல்றான்? வ அம்ம ஸாயில வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். அப்படின்னா என்ன? வ அம்ம ஸாயில வாவ் வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்பவரை நீங்க விரட்டாதீர்கள். ஃபலா தன்ஹர், விரட்டாதீர்கள். அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஒவ்வொரு கூட்டமும் வீசி நரகத்துக்குள் எறியப்படும் பொழுது சஅலஹும் அவர்கள், சஅல கேட்டான், சஅல கேட்டான், ஹும் அவர்களிடம், நரகவாசிகளிடம், ஹஸனத்துஹா அதனுடைய காவல்காரர்கள் என்ன கேட்பாங்க? அதன் காவலாளிகள் கேட்பாங்க, அலம் யஅதிக்கும் நதீர், அலம் யஅதிக்கும் நதீர், உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவர். நதீர்னா என்ன? நரகத்தை பற்றி எச்சரிக்கக்கூடியவர், உங்களுக்கு ஈமான இஸ்லாத்தை சொல்லித்தரக்கூடியவர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பாங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? நரகவாசிகள் நரகத்துக்குள்ள போடப்பட்ட உடனே நரகம் அது வெடித்து சிதறிப்போ பார்க்கும் கோபத்தால. அப்ப நரகவாசிகள் நரகத்துக்குள்ள போடப்படும் பொழுதெல்லாம் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனத்துஹா, அந்த நரகவாதிகளிடம், ஹஸனத்துஹாண்டா என்ன? அதன் காவலாளிகள். ஹஸனத்துஹாண்டா அதனுடைய காவலாளிகள் கேட்பார்கள், அலம் யஅதிக்கும் நதீர், அலம் யஅதிக்கும் நதீர், உங்களிடம் நதீர் வரையிலையா? நதீர்னா எச்சரிக்கை செய்யக்கூடிய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர். பஷீர்னா ரெண்டும் வரும், பஷீர் நதீர். பஷீர்னா என்ன? நன்மாராயம் சொல்லக்கூடியவர், நன்மையை கொண்டு நல்லதை கொண்டு நன்மை செய்தால் சொர்க்கம் செல்வீங்கன்னு நன்மாராயம் சொல்லுது. நதீர்னா பாவம் செஞ்சா நீங்க நரகத்துக்கு செல்வீங்க என்று எச்சரிக்கக்கூடியவர். அப்ப பாருங்க, ஒவ்வொருவரும் நரகத்துக்குள்ள, ஒவ்வொரு கூட்டமும் நரகத்துக்குள்ள போடப்படுற நேரம் சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிக்கும் நதீர், அலம் யஅதிக்கும் நதீர், உங்களிடம் நதீர் வர இல்லையா என்று அவர்கள் கேட்கப்படுவாங்க, நரகவாசிகள் கேட்கப்படுவாங்க. அப்ப நரகவாசிகள் என்ன பதில் சொல்லுவாங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்ற பாருங்க. காலு பலா قد جاءنا نذير, قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. قالوا, நரகவாசிகளோட நரகத்தில் இருக்கிற காவல்காரர்கள் கேள்வி கேட்கிற நேரம் நரகவாசிகள் பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க? காலுண்டா என்ன? அவர்கள் சொல்வார்கள். கால சொன்னான்னு தான் வரும், காலண்டா இறந்த கால சொல். ஆனா குர்ஆன்ல ஹதீஸ்ல பயன்படுத்தப்படுது அது இடத்துக்கேற்ப மாறும். வலசன அப்ப காலு அவங்க சொல்லுவாங்க எப்படி? பலா, ஏன் இல்லை. பலாண்டா ஏன் இல்லை. அல்லாஹ் நிறைய இடங்கள்ல பலாண்ட வார்த்தையை பயன்படுத்துவான். ஏன் அவ்வாறு இல்லை, ஏன் இல்லை. வலதா காலு பலா, ஏன் இல்லை. கது ஜாஅனா நதீர், எங்களிடம் நதீர் வந்தார். ஜாஅனா லேசான சொற்கள் தான். இப்போ பாருங்க, காலு உங்களுக்கு தெரியும், கால காலா காலு, காலு அவர்கள் கூறுவார்கள், சொல்வார்கள். பலா ஏன் இல்லை. கது ஜாஅ, கது ஜாஅ, கது வந்தா என்ன? நிச்சயமாக வரும். ஒரு இறந்த கால சொல்லுக்கு முன்னால கதுன்ற வார்த்தை வந்தால் நிச்சயமாக. கது ஜா, கது ஜாஅ வந்தார். ஜாஅனா அப்படின்னா எங்களிடம் வந்தார். நதீர், நதீர்னா எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தார். வந்தார், ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம்? ஃபகஸ்ஸப்னா, ஃபகஸ்ஸப்னா நாங்கள் என்ன செஞ்சோம்? பொய்ப்பித்தோம். கதப, கதபண்டா என்ன? பொய் சொல்றது. கதபண்டா பொய்ப்படுத்துறது. இப்போ நீங்கள் ஒரு பொய் சொன்னால் பொய் சொல்கிறீங்க, ஒரு மார்க்க விஷயம் சொல்லப்படுது அதை பொய்ப்பிக்கிறீங்க என்றால் கதப. ஒரு ஆள் மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், யார் மன் கதப அலைய என் மீது வேண்டுமென்று பொய் சொல்வாரோ அவர் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், நரகத்தை தங்குமிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கதப. இங்க வருது அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை என்ன கதபன என்ன
பொய்ப்பிக்கிறது. யுகத்திபு இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபகத்தப்னா ஃபகத்தப்னா நாங்கள் பொய்ப்பித்தோம். கத்தப கத்தப யுகத்திபு கத்தப கத்தப்து நான் பொய்ப்பித்தேன். இப்போ கத்தப்னா கத்தப்னாண்டா என்ன? நாங்கள் பொய்ப்பித்தோம். ஃபகத்தப்னா வகுல்னா வகுல்னா மேலும் நாங்கள் கூறினோம். பாருங்க, லேசான வாசகம் தான். கால குல்துண்டா குல்து குல்துண்டா சொல்லுங்க. குல்துன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன். குல்னாண்டா குல்னா நாங்கள் சொன்னோம். கால 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 சொன்னார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல்லாஹு தஆலா அல்லாஹ் கூறினான். கால ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்போ இங்கே வருது ஃபகல்லபுனா வகுல்னா நாங்கள் சொன்னோம். மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை அல்லாஹ் வந்து எதையும் இறக்கி வைக்கவில்லை. இன் அன்தும் இல்லா ஃபீ தலாலின் கபீர் நீங்கள் ஒரு பெரிய வழிகேட்டில் அன்றி வேறு இல்லை. அப்படின்னா பெரிய வழிகேட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. இன் அன்தும்டா நீங்கள் இல்லை, இல்லா தவிர ஃபீ தலாலின் வழிகேட்டிலேயே கபீர் பெரிய. இந்த அரபுல வந்து இன் அன்தும் இல்லா அந்த இன்னையும் இல்லாவையும் எடுத்தா அன்தும் ஃபீ தலாலின் கபீர் ரெண்டு இல்லை என்று வாசகம் வருகிற பொழுது ரெண்டையும் எடுத்து போட்டு வாசிச்சா அதன் முழுமையான அர்த்தம் வரும். இன் அன்தும் நீங்கள் இல்லை அல்லதா இல்லா தவிர அந்த இன் இல்லா ரெண்டையும் எடுத்தால் அன்தும் ஃபீ தலாலின் கபீர் நீங்கள் பெரிய வழிகட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று சொல்லி நபிமார்களை ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லா காலத்தையும் வரமாட்டாங்க. அலேசான இப்போ இந்த காலத்தில் ரசூல்மார்கள் நபிமார்கள் இல்லை. இப்போ எங்களுக்கு எது வழிகாட்டியாக இருக்குது? எது வழிகாட்டியாக இருக்குது சொல்லுங்க? அல் குர்ஆன் அல் குர்ஆன் ஹதீஸ் ரெண்டு தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எடுத்து நடக்க இல்லை, புறக்கணிக்கிறான், அதை ஏற்றுக்கொள்கிறான் இல்லைண்டா அவனும் இந்த மாதிரி ஒரு தன்மையில் உள்ள வந்தான். ஃபகத்தப்னா வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை இன் அன்தும் இல்லா ஃபீ தலாலின் கபீர். இப்போ யார் தெளிவான குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறார்களோ, தெளிவான வழிமுறைகள் இருக்கிறார்களோ, தெளிவான பாதையில் இருக்கிறார்களோ, இவர்கள் செல்லுகின்ற பாதையை அவர்கள் சொல்லுகிற பொழுது வேறு வழிகாட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் வழிகாட்டில் இருப்பீங்க, நீங்கள் தெளிவான வழிகாட்டில் இருப்பீங்க என்று தான் சொல்லுவார்கள். அது அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படின்னா எல்லாரும் வந்தாங்க, சொன்னாங்க, தெளிவான விஷயங்கள் வந்தாங்க ரசூல்மார்கள். இப்போ அதாவது நரகத்தில் இருந்து கொண்டு நரகத்துக்குள்ளே போடப்படுற நேரம் அந்த காவலாளிகள் கேட்பாங்க அலமியாத்துக்கும் நதீர் வலதா. அப்போ தான் இவங்க பதில் சொல்லுவாங்க ஹாலு பலா கத் ஜாஅனா நதீர். அவங்க வந்தாங்க, ஆனால் நாங்கள் போய் பித்தோம். நாங்கள் சொன்னோம் அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒன்றையும் இறக்கி வைக்கவில்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்களாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்களாக சொல்கிறீங்க, அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை, நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீங்க என்று நாங்கள் சொன்னோம் என்று நரகவாதிகளை என்ன சொல்லுவாங்க? நரகத்துக்குள்ள அந்த காவலாளிகளுக்கு பதில் சொல்றது அல்லாஹ் தஆலா சொல்றான். இதில் மிக முக்கியமான ஒரு நம்மளோட வாழ்க்கைக்கான ஒரு படிப்பினை ஒன்று இருக்குது. எப்பயுமே ஒரு முஃமின் ஒரு மனிதன் உபதேசங்களை செவிமடுக்கிற கேட்கிற ஒரு நிலையில் அவன் இருக்க வேண்டும். விளைசான எப்பயுமே ஒரு மனிதர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தனது அஸ்ஸுஹுத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறாங்க. ஒரு மனிதர் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொன்னார், என்னுடைய நெஞ்சு வந்து காஞ்ச மாதிரி இருக்குது, இறுகி போயிருக்குது, நெஞ்சு இறுகி போயிருக்குது, என் உள்ளத்தில் வந்து கல் நெஞ்சமாகுது, என் உள்ளம் விலகாமல் இருக்குது, இதுக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க. எங்களுக்கு அதாவது நாங்கள் சொல்லுவோம், என்ன இவ்வளோ கல் நெஞ்சமாக இருக்கிறீங்க, இவ்வளோ மனசு இறுகி போயிருக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம பல பேரை பார்ப்போம். எப்பயுமே ஒரு வகையான டென்ஷனோட பிரச்சனையோட அடுத்தவங்களை பார்த்து கடுகடுக்கிற நிலையில் இருக்கிறவங்க இந்த கல் நெஞ்சுக்காரர்கள், அல்லது உபதேசங்கள் பயனளிக்காதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள். இப்படி இறுகி போன நிலையை ஒரு மனிதர் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல சொன்னார். அப்போ இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரே விளக்கம் தான் சொன்னார், நீங்கள் உபதேசம் செய்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருங்க. அதாவது உபதேசம் செய்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் உள்ளத்துக்கு உபதேசத்தை நீங்கள் பெற்றுக்கொடுங்க. எப்போ எல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய சபைகளில் எங்களோட உள்ளத்தை கொண்டு வைக்க இல்லையோ அப்போ அந்த உள்ளம் இறுகி போய்விடும். ஒரு செழிப்பிரிக்காது, வாழ்க்கையில் செழிப்பிரிக்காது. நீங்கள் அடிக்கடி பயான், அடிக்கடி குர்ஆன், அடிக்கடி ஹதீஸ், அடிக்கடி தஃப்சீர், அடிக்கடி குர்ஆனுடைய விளக்கங்கள், இப்படி நீங்கள் அடிக்கடி பயான்கள் உரைகள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது, இதயம் இறுகி போகாது, இதயத்தில் இறுக்கம் ஏற்படாது, அல்லாஹ்வுடைய
அச்சம், அல்லாஹ்வுடைய அந்த உணர்வு, அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிற இதயம் அது நிம்மதியானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும். அப்போ எனவே தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த மனிதரிடத்தில் நீங்கள் போய் உபதேசம் செய்யக்கூடியவர்களோடு இருங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்முடைய சபைகளில் எங்களை அதிகமாக நேரம் ஈடுபடுத்தி கொள்ளணும். அதிகமான நேரம் இல்முடைய சபையில் ஈடுபடுத்தி கொள்ளணும். எப்போ எல்லாம் மனிதர்களை பற்றி பேசுகிற சபைகளில், மனிதர்களை பற்றி வீணான பேச்சுகள் பேசுகிற சபைகளில் இருக்கிறோமோ அதை சலபு சாலிகள் சொல்லுவாங்க, அது நோய், அது நோய் என்பதாக சொல்லுவாங்க. அதுக்கு அது அதனுடைய தவா, அதனுடைய நிவாரணி நீங்கள் அல்லாஹ்வோட திக்ரை பற்றி பேசுங்க. திக்ருன்னாஸ், மனிதர்களை பற்றி பேசுகிறது நோய், திக்ருல்லா அதனுடைய நிவாரணி, ஷிஃபா. அப்போ எனவே அல்லாஹ்வுடைய வாசகங்கள் கேட்கிற இடங்களுக்கு ஒரு முஃமின் தன்னை அதிகப்படுத்தி கொள்வார். ஏனெண்டா நீங்கள் உபதேசம் செய்யுங்க, ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் யாருக்கு பயனளிக்கும்? யாருக்கு? மோமீன்களுக்கு பயனளிக்கும். நாங்கள் மோமீன்களாக இருந்தால் உபதேசம் பயனளிக்கும். அப்போ அதிகமாக உபதேசங்கள் கேட்கப்படுற இடங்களுக்கு, உபதேசங்கள் சொல்லப்படுற இடங்களுக்கு நாங்கள் எங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதாவது இப்போ இன்றைக்கு லைவில் பார்க்கலாம், அதெல்லாம் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, அல்லது ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தில் யூடியூப்பில் பார்க்குறோம், லைவ் வீடியோ பார்க்குறோம், அதெல்லாம் தவிர்க்க முடியாத காரணத்தோடு அது ஓகே. ஆனால் அந்த மலக்குமார்களுடைய சுஹபத் சூழலில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட, அல்லாஹ்வுடைய மன்னிப்போட, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களோட சொர்க்கத்தினுடைய பூங்காவில் இருந்து நாங்கள் படிக்கிறதாக இருந்தால் அது இப்படியான சபைகள் தான். அது அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜிதில் இதா மரத்தும் பிரியாதல் ஜன்னதி ஃபர்தஉ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கத்திர பூங்காக்களின் பால் நீங்கள் சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். கீழ ஒமா ரியாதுல் ஜன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உலகத்தில் இருக்கிற சொர்க்கத்திர பூங்கா ஏது? கால ஹிலகு திக்ர். அது அல்லாஹ் பற்றி பேசப்படுற சபைகள், திக்ருடைய சபைகள்னு சொல்லுவாங்க. இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, திக்ர் என்று சொல்லப்பட்ட அல்லாஹ் பற்றி பேசுகிற எல்லாமே திக்ரு தான். அப்போ அந்த சபைகளில் நீங்கள் இருங்க, அது சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள். அப்போ சொர்க்கத்திர பூங்காக்களில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே மாதிரி மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சூழல், மலக்குமார்கள் அவங்களோட இருந்து நாங்கள் படிக்கிற சூழல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை சூழ்ந்து கொள்கிறது. அப்போ இந்த மாதிரி அல்லாஹு தாலா எங்களை பார்த்து பெருமை பாராட்டி மலக்குமார்களிடம் சொல்லுகிற ஒரு நிலையில் இருந்து அல்லாஹ் பற்றி படிக்கிறேன்டால் எங்களோட உள்ளத்துக்கு அது நிம்மதியையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக தரும். இது முதலாவது ஒரு விஷயம். ஒரு முஃமின் எப்பொழுதுமே தன்னை அதிகமாக நல்லதை கேட்கறதுக்கு, உபதேசம் கேட்கறதுக்கு மனசில் இடம் கொடுப்பார். இது முதலாவது. இந்த விஷயம் இல்லைன்னு சொன்னால் அடுத்ததெல்லாம் வர சாத்தியமே இல்லை. இது முதலாக வரணும். அதிகமாக நீங்கள் பாருங்கள், ஒரு வாரம், ஒரு கிழமை, 2 கிழமை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் எத்தனை மணித்தியாலம் அல்லாஹ் பற்றி பேசுகிறதுக்கு, மார்க்கத்தை பற்றி கேட்குறதுக்கு, தீனை படிக்கிறதுக்கு, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ மணித்தியால் நாங்கள் செலவழிக்கிறோம் என்பதை நாங்கள் பார்த்தா கொஞ்சம் ரொம்பவே அரிது. ஆனாலும் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டு அந்த குறுகிய காலத்திலையும் அல்லாஹ் நிறைய விளக்கங்களை தெளிவில் அல்லாஹ் தந்து நேரான பாதையில் அல்லாஹ் நிலைக்க வச்சிருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வினுடைய அன்பால் மட்டும்தான். அது அல்லாஹ்வுடைய அன்பால் மட்டும்தான். இது ஒரு முதல் விஷயம். அதிகமாக நாங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். ரெண்டாவது, கேட்குற செய்திகளை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். சும்மா நாங்கள் கேட்டோம், ஒரு உபதேசத்தை கேட்டோம் இல்லாமல் அதிகமாக இந்த குறிப்பெடுத்துக்கொள்கிற பழக்கம் இருக்கணும். குறிப்பெடுத்துக்கொள்ள முக்கியமான செய்திகள் சொல்லப்படும் பொழுது எனக்கு இது தேவை, அல்லது கட்டாயம், அல்லது நாங்கள் மனசுலையாவது அல்லது சிந்தனையிலையாவது எடுத்துக்கொள்ளணும், விளங்கணும். சொல்லப்படுற விஷயங்களை நாம் அதில் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நரகவாசிகளே சொல்லுவாங்க. நரகவாசிகள் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு அடுத்த வசனத்தில் அது வருது. அதனால தான் நான் சொல்கிறேன் சேர்த்து. முதலாவது என்ன? உபதேசம் செய்கிற ஒரு சபையில் அதிகமாக எங்களை ஈடுபடுத்தணும், அதில் நான் கலந்து கொள்ளணும். உபதேசம் செய்கிற சபை, படிக்கிற சபை. ரெண்டாவது, அந்த படிக்கிற விஷயங்கள்லேருந்து வாழ்க்கைக்குரிய படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் பயனுள்ளதாக அதை ஆக்க வேண்டும். எதை படிக்கிறீங்களோ அதை உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் பயனுள்ளதாக ஆக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. அப்போ உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எல்லா விஷயம் நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்தை மனசில் பதிய வைக்கணும். என்னடா, இது எனக்கும் படிப்பினை, என்னை பிள்ளைக்கு, என்னை கணவனுக்கு, என்னை தாய்க்கு, என்னை தந்தைக்கு என்று சொல்லி மனசில் பதிய வச்சுக்கொள்ளணும். சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, நீ உனக்காக தொழாவிட்டாலும்,
உனது பிள்ளைக்காக வேண்டி தொழுகொள். உனக்காக வேண்டி தொழாட்டியும் உன்னோட பிள்ளைக்காக, அந்த பிள்ளைக்காக வேண்டியா தொழுதுகொள். ஏன் சொன்னாங்க அப்படி? புள்ள எதை பார்க்குதோ அதை பார்த்தா வளரும். புள்ள எதை பார்க்குதோ அதை பார்த்தா வளரும். பாப்பா அம்மா தொலைவே இல்லைன்னா பிள்ளைக்கு தொழுகன்ற ஒன்று தெரியாது. ஒரு திடீர்னு 10 வயசாகி 15 வயசானோடனே பிள்ளை தொழுங்கன்னா எப்படி தொழும்? அது சூரா அல் ஃபாத்தியா பாடமாக்கணும். ருக்கு எப்படி செய்கிறது, சுஜூத் எப்படி செய்கிறது, எப்படி ஆரம்ப தக்பீர் கட்டிக்கப்புறம் என்ன ஓதுறது, ருக்குவில் என்ன ஓதுறது, எவ்வளோ பாடமாக்கணும். எத்தனை வருஷம் நம்ம அதை பயிற்சி செய்யணும். அதில் உள்ளச்சத்தோடு எப்படி தொழுகிறது, ருக்கு எப்படி சரியாக செய்கிறது. சிலவங்க 40-50 வருஷமாக தொழுவாங்க, ருக்கு செய்ய தெரியாது. ஏன்னா சரியாக படிச்சு இல்லை. நாங்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் 30-40 வருஷமாக தொழுவாங்க, எப்படி சஃப்ல நினைக்கிறேன்னே தெரியாது, தக்பீர் எப்படி கட்டுறேன்னு தெரியாது. அப்போ எப்படி பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்குறது? அப்போ இந்த அடிப்படை அம்சங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அடிப்படையான அம்சங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ எந்த ஒரு மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கும் பொழுதும் இது எனக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, இப்போ ஏதாவது ஒரு நல்ல என் பிள்ளைக்கு விருப்பமான ஒன்றை கண்டா நம்ம என்ன நினைப்போம்? இதை பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தா அவள் எவ்வளோ சந்தோஷமாக அதை எடுத்துக்குவாள், சந்தோஷமாக அதை பயன்படுத்துவாள்னு யோசிக்கிறேன். நாங்கள் எந்த மார்க்க விஷயத்தை எடுத்தாலும் அப்படி தான் நாங்கள் யோசிக்கணும். இது எனக்கும் என் பிள்ளைக்கு, இது எனக்கு, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு, என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 3வது அடிப்படையான அம்சம். அப்போ முதலாவது இல்முடைய சபையில் அதிகமாக நாங்கள் இருக்கணும், இல்முடைய சபையில் அதிகமாக விஷயங்களை படிக்கணும். இது முதலாவது விஷயம். 2வது படிக்கிற விஷயங்களை எழுதி குறிப்பெடுத்து அதை படிப்பினையாக ஆக்கி கொள்ள வேண்டும். 3வது எங்களுக்கும் பிறருக்கும் அதை பயனுள்ளதாக நாங்கள் அதை என்ன செய்யணும்? ஆக்கி கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சில விஷயங்களை வாழும் பொழுது நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் பெற்றோர்களாக மாறுற பொழுது பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நிர்பந்தமாக நாங்கள் படிக்க வேண்டி வரும். சிலவங்க அலிஃபா தெரியாது, ஆனால் பிள்ளை ஹாஃபிலா, பாப்பாக்கு அலிஃபா தெரியாது. இப்போ இந்த பிள்ளைகிட்ட ஓதுறதுக்கும் வெக்கம், மனைவி நல்லா ஓதி படிச்சிருந்தா மனைவிட்ட ஓதுறதுக்கு வெக்கம். இவருக்கு அலிஃபா ஒன்றும் தெரியாது, ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியுது. அப்போ நம்ம சின்ன பிராயத்தில் இது எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா, எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ நாங்கள் படிச்சுக்கொள்ளணும். அதில் வெக்கப்படுறதுக்கோ அல்லது கூச்சப்படுறதுக்கோ அதில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறு பிராயத்தில் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறா இருந்தாலும் எங்களுக்கும் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு நாங்கள் தயாராகிருக்கணும். நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் முன்கூட்டி தயாராகுவோம். ஆனால் ஒரு பிள்ளை வளர்க்கிற பிள்ளைகளுக்காக நாம் தயாராகுவது இல்லை. உலகத்திலேயே ஒரு மனிதன் மிக மிக தன்னை ஒழுங்குபடுத்தி தயாராக வேண்டிய முதன்மையான அம்சம் பிள்ளை வளர்ப்புக்காக. ஏன்னா நான் என்ன சரி கட்டுறதுல நான் ஃபெயில் ஆகிட்டேன். என்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ணி என்னையே திருத்த முடியாது. நான் இன்னொரு ஆளை சரியாக கொண்டு வராது என்ற கடமைண்டா, அதை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களால் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளையிலுமா? உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலுமா? சொல்லுங்க. ஏலா அப்போ இன்னொரு ஆளை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? பிள்ளைகளையோ யாரையோ, இன்னொரு ஆள் தான், இன்னொரு உள்ளம் தானே, இன்னொரு மனிதன் தான். அது என்னதான் இருந்தாலும் இன்னொரு ஆள். எங்களுக்குள்ளே இருக்கிற எங்கட உள்ளத்தை, எங்கட ஆசை, எங்கட வயிறை, எங்கட இதுகளை கண்ட்ரோல் பண்ணலைண்டா இன்னொரு ஆளை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுற சொல்லுங்க. ஏல எவ்வளோ பயிற்சி தேவை, உள்ளத்துக்கு பயிற்சியே தேவை. அது குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குது அந்த பயிற்சி. இப்போ ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்த வேண்டும், தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். எதற்காக? தன் மூலமாக ஒரு சந்ததி, நல்ல சந்ததி உருவாக்கப்பட்டா தன்னை ஒழுங்குபடுத்தணும். ஆனால் ஒரு மனிதனுக்கு தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லைன்றா பிறரை எப்படி கட்டுப்படுத்துறது? அப்போ தன்னை கட்டுப்படுத்துவதில் ஒரு முஃமின் அதிகமான பயிற்சி எடுக்கணும், உபதேசங்களுக்கு கட்டுப்படணும். நீங்கள் தொழும்பொழுது என்ன எண்ணத்தில் தொழுறீங்க? தொழும்போது என்ன எண்ணத்தில் தொழுவீங்க? இன்றைக்கு தக்பீர் கட்டி பயான் கேட்டீங்க, தொழுகை பற்றி கேட்டீங்க, தொழுகையில் உள்ளச்சத்தை பற்றி கேட்பீங்க. தொழுகையில் நல்ல உள்ளச்சத்தோட உயிரோட்டமான தொழணும்னு எண்ணத்தை எடுத்துட்டு நீங்கள் என்ன மனசில் இருக்கும் சொல்லுங்க. ஆகும் தொலை போகிறதுக்கு முன்னுக்கு என்ன மனசில் இருக்கும்? இன்றைக்கு உள்ளச்சத்தோட தொழணும், அப்படி தானே? தக்பீரை கட்டினோடனே என்ன நடக்கும்? முதலாவது உங்களோட சிந்தனையில் எங்கே போகும்? குசினிக்குள்ளேயும் அங்கேயும் போகும். அப்போ நீங்கள் எவ்வளோ உபதேசங்கள் கேட்டும் நீங்கள் தக்பீர் கட்டின உடனே சைத்தானோட சிந்தனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான். அப்போ எங்களால் எங்களோட கற்பனை, எங்களோட சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண இயலாது. எப்படி அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்த இயலும்? அப்போ அதுக்கு பயிற்சி தேவை. எந்த இடத்திலும் ஒரு முஃமின் தன்னை கட்டுப்படுத்தாத வரை, அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னான்
யார் ஒரு மனிதன் தன்னோட நஃப்ஸை தஸ்கியா பண்றாரோ, யார் தூய்மைப்படுத்துவாரோ, பரிசுத்தப்படுத்துவாரோ, ஒழுங்குபடுத்துவாரோ, பக்குவப்படுத்துவாரோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். உலகத்தில் எல்லா விடயங்களையும் வெற்றி பெற்று நஃப்ஸை கட்டுப்படுத்தலாம் அவர் வெற்றி பெற மாட்டார். நஃப்ஸை கட்டுப்படுத்தலாம் வெற்றி பெற மாட்டார். அப்ப இந்த வழிகேடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணத்தில் ஒன்று இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தாது. ஷஹவாத்துகளுக்கு, ஆசைகளுக்கு, ஷஹவாத்துகளுக்கு அடிபணிஞ்சு போகிறது. நான் எதை நினைக்கிறேனோ அதை செய்கிறது. அல் குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்லுதோ அந்த விடயங்களுக்கு கட்டுப்படுறது, நஃப்ஸு கட்டுப்படுதுன்னா அவன் வெற்றி பெறுகிறான். அதை கட்டுப்படாமல் செல்லுகிற பொழுது அவன் தோல்வி அடைகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அதை யார் ஒரு மனிதர் தூய்மைப்படுத்துகிறாரோ வெற்றி பெறுகிறார், யார் கலங்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். விளங்குது அவங்களுக்கு? அப்போ எனவே ஒரு மனிதன், இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? காலு பலா கத் ஜாஅனா நதீர். எங்கிட்ட உபதேசம் வந்தது, நல்ல உபதேசம் வந்து உபதேசம் செய்யக்கூடியவர் வந்தாங்க, எங்களுக்கு நல்ல நல்ல விடயங்கள் நாங்கள் படித்தோம், நல்ல நல்ல விடயங்களை கேட்டோம், ஆனால் நாங்கள் ஃபகஸ்ஸப்னா பொய்ப்படுத்தினோம். வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, எந்த ஒன்று உங்களுக்கு இறக்கி வைக்கப்படவில்லை. சில பொழுது அவங்க சொன்னது உங்களுக்கு அல்ல இறக்கி வைக்கல, நபிமார்களை பொய்ப்பித்தாங்க. இப்போ நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பொய்ப்பிக்கிறவங்களையும் பார்க்குறோம். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, ஆனால் படிப்பினை பெறாமல் வாழ்கிறோம். முதலாவது விஷயமும் எங்கிட்ட இருக்குது. நான் 3 விஷயம் சொன்னேன். முதலாவது விஷயம் அந்த படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உண்டாகி கொள்ளணும், இது நம்மகிட்ட இருக்குது. 2வது விஷயம் படிப்பினை பெறணும். படிப்பினை பெறாட்டி அந்த இடத்துல மாட்டிக்குவோம். 3வது படிப்பினை பெற்றுட்டோம் என்றால் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் குடும்பத்தை நாங்கள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கல, ஒழுங்கான முறையில் அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுக்கல என்றால் நாங்கள் தப்பி போயிடுவோம். ஆனால் நரகத்துக்கு போகிறது எங்களோட குடும்பமாக இருக்கும். அப்போ அதில் மாட்டிக்குவோம். அப்போ இந்த 3 நிலைகளும் சரியாக இருக்கணும். இப்போ ஆரம்பத்தில் உள்ள காஃபியர்களை பொறுத்தவரையில் முதல் நிலை ஃபகஸ்ஸப்னா வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எந்த ஒன்றையும் இறக்கி வைக்கல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, நீங்களா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது அவங்க விட்ட பிள்ளை. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வோட கலாமை படிக்கணும், தஃப்சீர் படிக்கணும், குர்ஆனை படிக்கணும், அல்லாஹ் சொல்கிற விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வரணும். இதில் நாங்கள் சித்தி அடைந்து விட்டு 2வது பகுதி ஷைத்தான் வழிகெடுக்க எங்களை முயற்சிப்பான். என்ன விஷயத்த சொல்லப்படுதோ எங்களை கவனங்களை திசை திருப்பிடுவான். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நீங்கள் விழிப்போடு இருக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு அப்படி சந்தர்ப்பத்தை தந்தும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தவறிடக்கூடாது. அப்போ விழிப்போடு இருந்து ரைட் நாம் இதை கிரகிச்சு, இதை சிந்திச்சு, இந்த வசனம் இதைத்தான் சொல்லுது நாங்கள் எடுத்துக்கொண்டால், இப்போ அல்லாஹ் சொல்றான் என்ன, ரைட் நாங்கள் அதை விளங்கி கொண்டோம், நாங்கள் படிப்பினையாக எடுத்துக்கொண்டோம். இல்லை 3வது ஒரு பகுதி அது எங்களுக்கு இன்னும் இல்லை. அடுத்தடுத்த இப்போ இந்த வகுப்பு முடிஞ்சால் அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய போகிறதோட சம்மந்தப்படுது. நாங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றணும் குர்ஆன் வசனங்களை, ஹதீஸை எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றணும், எங்களோட குடும்பத்துக்கு பயனுள்ளதாக மாற்றணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். ஃபகஸ்ஸப்னா வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالin கபீர். ضلالனா என்ன? லலாலான வழிகேடு, லலால்னாலும் வழிகேடு. கபீர்னா கபீர், சகீர். மாஷா அல்லாஹ். இப்போ இல்லான்னு சொன்னால் தவிரன்னு வரும். இல்லான்னு சொன்னால் தவிர, அது இப்போ இஸ்திஸ்னான்னு சொல்லுவாங்க. இப்போ கூட்டம் ஜால் கௌம் இல்லா முஹம்மதன், எல்லாரும் வந்தாங்க முஹம்மதை தவிர, அது வந்து ஒரு அரபு போங்கில் உள்ளது. ரைட். அடுத்து பாருங்க, அவங்க சொல்லுவாங்க நரகத்துக்குள்ளே போடப்படுற பொழுது இப்போ வந்து புத்தி வேலை செய்யும். ஒரு மனிதனுக்கு அவனுடைய உண்மையான கல்பு வந்து, உண்மையான உள்ளம், மனசாட்சி மௌத்தாகிற நேரத்தில் தான் வேலை செய்யும். அந்த நேரத்தில் வேலை செய்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. மனோ இச்சையை கட்டுப்படுத்தாமல் வாழ்கிற மனிதன் மௌத்து வரை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். மௌத்தாகிற நிலையில் புலம்புவான். மௌத்தாகிற நிலையில் புலம்புற மனிதன் அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படாது. திரும்ப அவன் நரகத்துக்குள்ளே போடப்பட்டு மலக்குமார்கள், அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்குற நேரம் அவங்க பதில் சொல்லுவாங்க. அது ஏன் அல்லாஹ் இங்கே எங்களுக்கு சொல்கிறான்? நாங்கள் அங்கே போய் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் வழி தவறியவர்கள், காஃபியர்கள், பாவிகள், நரகத்துக்குரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் மூமின்களாகிய நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? வகாலு லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர்.
வகாலு வகாலு மேலும் அவர்கள் சொல்வார்கள் லவ் குன்னா நஸ்மஉ நாங்கள் கேட்டிருந்தால் எதை உபதேசத்தை எச்சரிக்கையை நாங்கள் கேட்டிருந்தால் அவு நஅகில் நாங்கள் அதை விளங்கி படிப்பினையாக எடுத்திருந்தால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று சிலவங்க வந்து கேட்பாங்க, நல்லா கேட்டு மனசுக்கு எடுத்துக்கொள்வாங்க. சில சந்தர்ப்பங்களில் விளங்க வேண்டியதை விளங்கி கொள்வார்கள். எல்லாம் ஒன்று சில விஷயங்களை சொன்ன உடனே விளங்கிடுவீங்க, கேட்டாலே போதும். சில விஷயங்கள் சிந்திக்கணும். அப்போ நாங்கள் கேட்டு அல்லது சிந்தித்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸயீர் நாங்கள் நரகவாசிகளாக ஆகியிருக்க மாட்டோம். ஹைர் பாருங்க, இப்போ இதில் காலு வகாலு என்ன அர்த்தம்? வகாலு வகாலு அவர்கள் கூறுவார்கள். லவ் லவ் என்ன அர்த்தம்? அரபுல வந்து லவ் என்றால் அர்த்தம் என்னென்றால் இருந்தால், வந்தால். அவ்வளோதா. லவ் குன்னா நாங்கள், லவ் குன்னா நஸ்மஉ நாங்கள் கேட்டிருந்தால், அவ் நஅகிலு சிந்தித்து புரிந்திருந்தால், மா குன்னா நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம், ஃபி அஸ்ஹாபிஸ் ஸயீர் நரகவாசிகள் ஆகியிருக்க மாட்டோம். இப்போ சிந்திச்சு இப்போ சொல்லி என்ன பிரயோசனம்? இந்த ரெண்டு அடிப்படை இருக்குது. ஒன்று கேட்கறது, விளங்குறது. பாருங்க, அல்லாஹ் தாலா ஒரு மனிதனை மார்க்க விஷயங்களை கேட்க வைக்கிறான்டா அது அல்லாஹ் அவன் மீது ஒரு ஹைர் நலவை நாடி இருக்கிறான். அது நலவை நாடித்தான் அல்லாஹ் தாலா எங்களை அல்லாஹ் ஏன் இங்கே கொண்டு வந்து சேர்த்தான்? அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக. அன்பு இருந்ததுனால தான் மையுரிதில்லா பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ உலகத்தில் நாங்கள் இதை 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 கொடுப்போம் நல்லா சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ மையுரிதில்லா பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் அவருக்கு மார்க்கத்தில் தெளிவை அல்லாஹ் கொடுப்பான். இப்போ பாருங்க, நஸ்ம கேட்குற பாக்கியம், காதால கேட்குறது, நல்ல விஷயங்களை அடிக்கடி கேட்குறது, உபதேசங்களை கேட்குறது, இந்த கேட்குற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தாரதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். வேற எதையுமே பாருங்க, ஒரு சினிமா பாட்டை கேட்குறது பாவம், சினிமா பாட்டு. அதில் இருந்து அல்லாஹ் எங்களை அதில் ஒரு வெறுப்பை போட்டு அதை கேட்கக்கூடாதுன்னு எண்ணத்தை போட்டு இதை கேட்குற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அந்த சிந்தனை போடுறான் என்றால் அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் எங்களை விரும்புகிறான். ரைட். அப்போ நஸ்மஉ நாங்கள் கேட்டிருந்தால், கேட்குற அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அவு நஅகிலு, அவு நஅகிலு நாங்கள், அக்கல்னா என்ன? அக்கல், அக்கல் மூளை, சிந்தனை, புத்தி, அக்கல். அப்போ நஅகிலு நாங்கள் சிந்தித்து விளங்கியிருந்தால் நாங்கள் நரகவாசிகளாக ஆகியிருக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்குறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. என்ன? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா அவர்களுடைய இதயங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கின்றனவா? அல்லாஹ் கேட்கிறான். வலகத் தரஅனா லி ஜஹன்னம் கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நரகவாசிகளுக்கு உள்ள பண்பை அல்லாஹ் சொல்றான். நாங்கள் நரகத்துக்காக அதிகமானவர்களை படைத்திருக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட தன்மைகள் என்ன? வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. லஹும் குலூபுன், குலூபுன்னா என்ன? உள்ளங்கள் இருக்கும். லா யஃப்கஹூன பிஹா நல்லதை அவங்க சிந்திக்க மாட்டாங்க, நல்லதை அவங்க படிக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாரான். பாருங்க, படிக்கிற சபையில் இருந்து நேரடியாக அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்பது பெரிய பாக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு அந்த சிந்திக்கிற உள்ள தந்திருக்கிறான். அப்போ குர்ஆனை பற்றி யோசிக்கணும், சிந்திக்கணும், அதை படிக்கணும். அப்போ நரகவாசிகள் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா அவர்களுக்கு கண்கள் இருக்கும். லா யுப்சிரூன பிஹா பார்க்க மாட்டார்கள். பார்க்க மாட்டார்கள். எதை பார்க்க மாட்டாங்க? நல்லதை பார்க்க மாட்டாங்க. மறுமைக்கு பயனுள்ளதை, நல்லதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா அவர்களுக்கு
காதுகள் இருக்கும், ஆதான் செவிப்புலன் இருக்கும். லா யஸ்மஊன பிஹா, என்ன செய்ய மாட்டாங்க, நல்லதை செவிமடுக்க மாட்டாங்க. யார் அவங்க? உலாயிக கல் அன்ஆம். நீங்களே மொழிபெயர்ங்க எப்படி? உலாயிக அவர்கள் யார்? கல் அன்ஆம். கல் அன்ஆம்னா என்ன? ஆடு மாடு ஒட்டகை. சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்றான் பல்ஹும் அதல், பல்ஹும் அதல், அதை விட கேவலமானவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் அந்த அல்லாஹ்ட திக்ரோடு வாழாதவர்கள். கஃப்லாண்டா எந்த உள்ளத்தில எல்லாம் அல்லாஹ்ட திக்ர் சிந்தனை இல்லையோ அங்க கஃப்லா இருக்கும். பொடுபோக்காக பராமுகமாக அல்லாஹ் விட்டும் தூரமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன். அப்ப அல்லாஹ் கல்பு எதுக்கு தந்துகிறான்? இங்க பாருங்க, நரகவாசிகள் நரகம் போனதை பத்தி, நரகத்துக்குள்ள எறியப்படுற நேரம், நரகத்துக்குள்ள வீசி எறியப்படுற நேரம், நரகவாசிகள் பண்ற பயான அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு கேட்டா அலம் யாத்திக்கும் நதீர் காலு பலா கத் ஜாஅனா நதீர், வந்தாங்க. ஃபகத்தப்னா, நாங்க என்ன செஞ்சோம்? வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالin கபீர். வகாலு லவ் குன்னா, நாங்க இப்படி இருந்திருந்தால், நாங்க இப்படி இருந்தா அங்க வந்திருக்க மாட்டோம். இந்த ரெண்டு விஷயம் எங்கிட்ட இல்லைண்டா, இந்த ரெண்டு விஷயம் எங்கிட்ட இருந்திருந்தால், அதாவது நஸ்மா நாக்கில், இந்த ரெண்டும் நாங்க செஞ்சிருந்தா நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இது ரெண்டும் இல்லை, அதனால நரகத்துக்கு வந்துட்டோம். நஸ்மா நாக்கில் சாதாரண விஷயம் அல்ல. ஒன்று நஸ்ம கேட்கிறது, நாக்கில் சிந்தித்து உணர்றது, சிந்தித்து உணர்றது, படிப்பினை பெறுறது. அதை நான் சொன்னேன். நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் வேலை இல்லை, தெரிஞ்சதை கொண்டு அமல் செய்கிறோம்னா அல் இல்மு, அல் இல்ம் என்பது அது அமலாக வரணும். தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அது தெரியும், இது தெரியும், அது தெரியும், எல்லாம் படித்து வச்சிருக்கிறேன், ஆனால் அமல்ல இல்லை, சிந்தித்து உணர இல்லை. அப்போ நஸ்மா அவ் நாக்கில், கேட்கிறோம், சமிஅனா வ அத்தாஅனா, கேட்டோம், செவிதாழ்த்தோம், கட்டுப்பட்டோம், கேட்கிறோம், வழிபடுறோம், கேட்டோம், மாறு செய்தோம். இது மோமின்கட பண்பல்ல. அப்போ எனவே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். அவங்க சொல்லுவாங்க நஸ்மஉ அவ் நஅகிலு, நஸ்மஉ அவ் நஅகில், நாங்கள் கேட்டிருந்தா, நான் உண்மையாக காதால் கேட்டு தெளிவான விஷயங்களை உள்வாங்கி இருந்து உள்ளத்தால் நாங்கள் சிந்தித்திருந்தால் நரகம் போக மாட்டோம். அப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு முஃமின் நல்ல விஷயங்களை கேட்டு அதை சிந்தித்து உணர்ந்து நல்ல வழியில் தன் வாழ்க்கையை கடத்துகிறானோ அவன் நரகம் செல்ல மாட்டான். நாக்கில் சிந்தித்து உணர்கிறான், நான் நல்லதை பேசணும், நல்லதை செயல்படுத்தணும், நல்ல முறையில் வாழணும், சொர்க்கம் போகணும், தக்வாவோட வாழணும், உணர்றான், படிப்பினை பெறுகிறான். நான் தொழுகை விடக்கூடாது, நான் பாவங்களில் ஈடுபடக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, கொடுக்கல் வாங்கல சரியாக இருக்கணும், நான் என்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக பண்பாடு உள்ளதாக அமைச்சு கொள்ளணும், என் வாழ்க்கை பேணுதலாக இருக்கணும், ஹராத்துக்குள்ளே போகக்கூடாது, உணர்கிறான். நஅகில், உணர்ந்தால் அவனோட வாழ்க்கையில் எல்லாம் சீராகும். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா வைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். அல்லாஹ் அதை சொல்றான், இன்ன ஃபீ ذلك லذிக்ரா லிமன் கான லஹு கல்ப், யாருக்கு உள்ளம் இருக்குதோ அவருக்கு படிப்பினை இருக்குது. அல்லாஹ் சொல்றான், உங்களோட உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகும், அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கட்டு விடும். அலா, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ளம் சீராக, நஸ்மா என்பது காது, நஅகில் என்பது காதும் கல்பும் சேர்ந்து. நஸ்மா என்பது என்ன? சமா என்பது காது, நஅகில் என்பது கல்பு, உள்ளம், காதால கேட்கிறத உள்ளத்தால உணர்ந்து படிப்பினையாக எடுக்கிறது. அதான் ரெண்டே அல்லாஹ் சொல்றான், நஸ்மா வ நஅகில். சில பொழுது அல்லாஹு தஆலா கேட்கிறவங்களுக்கெல்லாம் பின்பற்ற வாய்ப்பை கொடுக்க மாட்டான். ஒரு மனிதன் கேட்கிறான், அது ஹைர், பின்பற்றுகிறான், அது ஹைர், மிகப்பெரிய ஹைர். ஒரு மனிதன் கேட்கிறான், வழிபடாமல் இருக்கிறான், அதில் என்ன பிரயோசனம் இருக்குது? அப்போ எனவே ஒரு மனிதன் நஸ்மஉ அவ் நஅகிலு வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை இந்த வசனங்கள். அதாவது நீங்கள் பாருங்க, 6வது வசனம் நரகவாசிகளை பற்றி சொல்லுது. 6வது வசனம் நரகவாசிகளை பற்றி சொல்லுது. நரகவாசிகளுக்கு
அதாபு ஜஹன்னம் வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் என்று சொல்லி அது மோசமான தங்குமிடம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி அதில் அவங்க வீசப்படுவாங்க. அந்த நேரத்தில் நரகம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரம் அந்த நரகத்தினுடைய அந்த கோபம் அது எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதன் பின்னால் நரகத்துக்குள்ளே போடப்பட்ட உடனே அந்த நரகவாசிகள் 8ஆம் வசனத்தில் நரகவாசிகளை பார்த்து அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்குற கேள்வியும் அவங்க சொல்கிற பதிலையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். 9ஆம் வசனத்தை பாருங்கள், அவங்க பதில் சொல்கிறாங்க. காலுபலா ஹஜ்ஜானா நதீர், அவங்க பதில் சொல்கிற 2 வசனங்கள் 9ம் 10ம் அந்த மனிதர்கள் நரகவாசிகளே பதிலாக சொல்லி எங்களுக்கு ஒரு அட்வைஸை சொல்கிறாங்க. அப்போ நஸ்மா அவன் ஆக்கில், இந்த 2ம் அடிப்படை. கேட்குறது எல்லாம் என்ன செய்யணும், அப்படியே இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுறணும். அப்படியா? காதில் கேட்குறத கல்புக்கு இறக்கணும். அதுக்கப்புறம் கை எல்லாம் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். இதுதான் இங்கே சொல்லப்படுற செய்தி. நஸ்மா அவன் ஆக்கில். அப்படி இருந்தால் மாக்குன்னஃபி அசாவி சாய், நரகவாசிகளை சொன்னாங்க நான் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அப்போ நாங்கள் அங்கே போய்ட்டு இந்த வாசகங்களை சொல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு இந்த புத்திமதியாக இந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 5 நிமிஷத்துக்கு பின்னால் அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ்.